போய் மனசு நிச்சயமான ஒரு ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க. அந்த ஹீரோ தான் நார்மல் பர்சன் அவங்க. அதை வேலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க நார்மல் பர்சன் தான். அவங்களுக்குள்ள அவங்க தேவை கொண்டு வந்து யாரு டைரக்டர் தான். அதை யோசிச்சு பாருமா, உள்ள இருக்க ஒருத்தன் தான் போறான் ஹீரோவா, நார்மல் பர்சன் தான். அவன் அப்படியே இருக்கா, அவனோட மட்டும் தான் வரும். அவன் எப்படி பேசுவானா அப்படிதான் இருக்கும். ஆனா அப்படி இல்லை, மாத்திராங்க பாருங்க. இல்லை சார், இப்படி ட்ரை பண்ணா இன்னும் நல்லா இருக்கும், ஆடியன்ஸ் நல்லா ரீச் ஆகும், ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இப்படி வாங்க இன்ட்ரோ சீனே இப்படி கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறது யாரு? டைரக்டர் தான். சரியா? இப்படி வாங்க ப்ராமிசிங் பிளான் பண்ணிட்டீங்க, ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க, இதோட டைரக்டர் டைரக்ட் பண்றது யாரு? எப்படி பண்ணுவாங்க? யாரெல்லாம் பண்ணுவாங்க? டைரக்டர் டீச்சர்ஸ். நீங்க கோர்ஸ் நீ உள்ள வந்து ஜாயின் பண்ணவே இல்லை, முடிவு பண்ணிட்டீங்க, ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க, எந்த காலேஜ் எங்க இதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி காலேஜ் சூஸ் பண்ணியாச்சு, அதுல ஒரு கோர்ஸ்ல உள்ள காலேஜ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்க? டைரக்ஷன். அதுதான் முக்கியமான ரோல் நான் சொல்லியாச்சு. ரோல் உங்களுக்கு புரியலையா? என்னன்னு கேட்டா நீங்க உங்க சாய்ஸ் தான் பேரண்ட் வந்து லைக் பண்றாங்க. பேரண்டோட கம்ஃபர்ட்ஸ் நீங்க வந்து இருக்கீங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ண பேரண்ட்ஸ் இருக்காங்க, அந்த கல்ச்சர் ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. சார் என்னதான் எனக்கு ஸ்மார்ட் வந்து நீ அந்த கல்ச்சர் ஃபாலோ பண்ற பேரண்ட் மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. என்ன சொல்லுங்க, கிளாஸ்க்கு 5 அது வந்து வேற வழி இல்லாம அம்மா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே எனக்கு கேட்கும். ஸ்கூல்ல இருந்து அந்த ப்ராட் அப்படியே போயிட்டே இருக்கு. சரி சார், அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை நான் பார்ப்பேன். ஏன்னா ஃபீஸ் கட்டுறது அவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் கட்டுறது தான் மேக்ஸிமம். ஸோ டைரக்ஷன் யாரெல்லாம் உள்ள வருவாங்க? யார் உள்ள வருவாங்க? டிசைட் பண்ணிட்டீங்க, இந்த காலேஜ் உள்ள வரணும் முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்த ரோல் என்ன வரும்? டைரக்ட் பண்ணுறது யாரெல்லாம் பண்றாங்க? கண்டிப்பாக பேரண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. பேரண்ட் ஓகேன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, உங்களோட விருப்பம் படிக்க போகிறது நீ தான், என்ன பண்ணுவீங்க பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. விருப்பத்தோட கூப்பிட்டு வரீங்க, காரணமாக தான் கூப்பிட்டு வரீங்க. ஏன்னா லட்சக்கணக்கான ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் அவங்க தேவைப்படுது. அந்த ஒரு பொருளாக மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க நினைச்சுக்கணும் பார்க்கறது உண்மை இருந்ததுதான். 6 மாதம் ஒரு டைம் மட்டும் தான் அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் லீவ் வரும்போது பேரண்ட் பண்ணி கேட்குறீங்க. எத்தனை பேர் உண்மையாக வருமா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட் கொடுத்துருக்கீங்க? நான் சொல்லுவேன் இல்லை, ரிசல்ட் அந்த வெப்சைட் வந்து ரிசல்ட் எடுத்தது பிஎம்பிஎல் ஆர்பிஎல் அந்த மாதம் எடுத்து எத்தனை பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க? பாடம் காலேஜுக்கு போய் ஒரு 1 இயர் முடியும் போது அந்த ஒரு செமஸ்டர் முடிச்சு வருஷத்துக்கு 2 பப்ளிக் எக்ஸாம் காலேஜில் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க. ரேண்டமாக செக் பண்ணிட்டு போயிருப்போம், ஃபோன் பண்ணி பேரண்ட்டுக்கு ரேண்டமாக செக் பண்ணிட்டு போய் போகிறீங்களா? அங்கே வந்து 2 டிபார்ட்மெண்ட் நான் செக் பண்ணுறேன், ரேண்டமாக செக் பண்ணுறேன். இன்னைக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்குது. எத்தனை பேரண்ட் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல வந்து ஒரே பப்ளிக் எக்ஸாம் தான். காலேஜ்ல 2 பப்ளிக் எக்ஸாம் இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் வந்து 2 அசைன்மெண்ட் பண்ணிருக்காங்க. 2 பப்ளிக் எக்ஸாம் இருக்கு. இதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் காலேஜுக்குள்ள போய் above 75% வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லியிருக்கீங்க? அப்படிங்கிற செக் பண்ணலாமா? சொல்லியிருக்க மாட்டீங்க, மேக்ஸிமம் சொல்ல மாட்டீங்க. பாஸ் ஃபெயில் அவ்வளோதான். யூஸ் பண்ணுறதே அந்த ஃபீஸ்க்காக ஒருத்தரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபீஸ் வேணும், நீங்க அடுத்தது ஆரம்பிச்சு நினைக்கிறீங்க, கட்டி முடிச்சிருக்கீங்க, இது 1 மாசம் ஃபீஸ் வேணும். இதுதான் ஓகே. நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, பேரண்ட் கண்டிப்பாக உள்ள வரணும். பேரண்ட் வந்தாச்சு, உள்ள வந்து ஜாயின் பண்ணிட்டாச்சு. அடுத்தது என்ன ஆகுது? காமர்ஸ் கிளாஸ்ல உட்கார்றீங்க, கோர்ஸ்ல உட்கார்றீங்க. அடுத்தது இங்க டைரக்ட் பண்றது யாரு? டீச்சர்ஸ். ஓகேவா? முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன எழுதுறீங்க? கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷன் வந்து கரெக்ட்டா ஒரு மெச்சூர்டா ஆன்சர் பண்ணுவோம். சூப்பர் பாயிண்ட். கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது அதே மீனிங் அதே டீம் வெரி குட். ஓகேவா? உள்ள வந்துட்டீங்க, எப்போ பார்த்தாலும் 50 பேர் இருக்கீங்க. 50 பேர் இந்த கிளாஸ்ல நம்ம முடிஞ்சாச்சு. 3 வருஷம் இதே ஆளுங்க தான் பார்க்கணும். இந்த பேட்ச் என்ன பேட்ச் வந்து 25 வந்தீங்கன்னா 25, 26, 27, 28 வரைக்கும் போறீங்க. 25 to 28 பேட்ச் ஃபர்ஸ்ட் பிகாம் சிஎஸ்சி தான். ஹிஸ்டரியே நீங்க மட்டும்தான். இது மாறுமா? கண்டிப்பா மாறாது. சி செக்ஷன்ல நீங்க மட்டும்தான். பி இருக்காங்க, ஏ இருக்காங்க, ஒரே பேட்ச் ஒரே இயர் இருக்கீங்க. 25 28 வெளியே போற 3 வருஷம் முடிச்சு போற பிகாம் சிஎஸ்சி இருக்காங்க. ஆனா சி செக்ஷன்ல நீங்க இது ஹிஸ்டரி. இது என்ன பண்றது? டிஃபால்ட் மாத்தவும் முடியாது. பிஎஸ்சி கூட நம்ம கொடுத்தோம்.